வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். 2026-27 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை மக்களவையில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நேற்று தாக்கல் செய்தார். மத்திய அரசின் நலத்திட்டங்களால் கடந்த 10 ஆண்டுகளில் 25 கோடி மக்கள் வறுமையில் இருந்து விடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். அவர் தமது பட்ஜெட் உரையில் பொது கட்டமைப்பிற்கு மூலதன நிதியாக 12.2 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும், சென்னை, பெங்களூரு உட்பட நாட்டின் 7 நகரங்களில் அதிவேக ரயில் வழித்தடம் ஏற்படுத்தப்படும் என்றும், கல்வித்துறையை மேம்படுத்தவும் வங்கித்துறையை சீரமைக்கவும் குழு அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நிதி அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் அவர் 9வது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ளார். 27 ஆண்டுகளுக்கு பின்னர் ஞாயிற்றுக்கிழமை மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த பட்ஜெட்டில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார். பாஜக அரசு ஆட்சிக்கு வந்ததில் இருந்து கடந்த 12 ஆண்டுகளாக நாட்டின் பணவீக்கம் கட்டுக்குள் இருந்து வருவதாக அவர் தெரிவித்தார். 3 முக்கிய கடமைகளை கனவில் வைத்து இந்த பட்ஜெட் தயாரிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இந்த ஆண்டிற்கான பட்ஜெட் வரலாற்று சிறப்புமிக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வரும் 2047 ஆண்டிற்குள் வளர்ந்த இந்தியாவை நோக்கிய நாட்டின் பயணத்திற்கு இந்த பட்ஜெட் அடித்தளமாக இருக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த பட்ஜெட் 140 கோடி இந்தியர்களின் விருப்பங்களை பிரதிபலிக்கிறது என்றும், இந்த ஆண்டு இந்த பட்ஜெட் புதிய ஆற்றலையும் புதிய உத்வேகத்தையும் வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டை புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி வரவேற்றுள்ளார். வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையை இந்த பட்ஜெட் பிரதிபலிக்கிறது என்றும் திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். தைப்பூச திருவிழா நேற்று கொண்டாடப்பட்டதை ஒட்டி தமிழ் கடவுளான முருகப்பெருமான் அறுபடை வீடுகள் உட்பட அனைத்து கோவில்களிலும் காலை முதலே பால்குடம் மற்றும் காவடிகள் எடுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். முருகனை வழிபட திருச்செந்தூரிலும் ஏராளமான பக்தர்கள் கூடினர். பாத யாத்திரையாகவும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.